வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம், ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது. இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குங்க. மெயினாக என்னென்னா, வண்டி வாகனம் யாருன்னா வாங்கணும்னா வாங்கலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எப்படியும் வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும், அது ஃபாஸ்ட்டான வண்டி ஓட்டுறதுக்குலாம் பிடிக்கும். வண்டி தாராளமாக வாங்கலாம். நீங்கள் சில டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் வண்டி சிலது மேஷராசிக்கு லைட்டாக செட் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு இந்த ரெட் கலர்லாம் பிடிக்கும், ட்ரெஸ்ஸில் கூட கைண்ட் ஆஃப் ஓகே, வண்டியில் வந்து ஒயிட் கலர் நல்லது. நீங்கள் ஏதாவது ஷோரூமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலை பக்கத்தில் இருக்க ஷோரூமாக பாருங்கள். சில ஆறு ஓரம் இல்லை ஏதாவது ஒரு வாட்டர் பாடி பக்கத்தில் இருக்கும் சில ஷோரூம், நீங்கள் அங்கே வாங்குங்களேன், உங்களுக்கு ராசியாக இருக்கும். இந்த மாதிரி சில குறியீடுகள், பொதுவான குறியீடுகள்லாம் மேஷ ராசி லக்னத்துக்கு இருக்குது. அது பிரகாரம் பண்ணிங்கன்னா நல்லா கிளிக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக ஒர்க் ஆகும். இன்னொரு ஒரு சின்ன சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நிலம் வாங்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களே, அவங்களுக்கு சில பேர் வண்டி வாங்குங்களேன், உங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கான அமைப்பு வரும். இது எப்படி சில கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி கேள்வி தான். என்னன்னா, இது எல்லாமே 4ஆம் பாவங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அதில் ஆக்டிவேட் பண்ணும்போது மற்ற விஷயமும் கூட சேர்ந்து லைட்டாக ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? நாங்கள் சில நம்பர்லாம் சொல்லுவோம், வண்டியை இந்த நம்பர் வாங்குங்கன்ட்டு. அது வந்து வீடு வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். நான் திருப்பியும் சொல்கிறேன், கையில் பணம் இருந்ததுன்னா இதை நீங்கள் செய்யுங்க. நான் வண்டியே இஎம்ஐ போட்டு வாங்குறேன், திருப்பியும் நான் இதை வச்சு இன்னொரு இஎம்ஐ போட்டு வீடு வாங்க போகிறேன்னா கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம், சரிங்களா? ஆனால் எனக்கு பணம் இருக்குது, நான் வீடு வாங்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் ஆகிட்டே இருக்குது சார், இழுத்துக்கிட்டே போகுது, தள்ளி போட்டே போகுதுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் முதல்ல ஒரு சின்ன வண்டி வாங்குங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. இன்னும் சில பேர் சொன்னாங்க, சார் கையில் காசு இல்லை யார்கிட்ட கேட்குறதுன்னு. அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள். அம்மா முறையில் வரவங்க யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைச்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க எனக்கு, சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்பெஷலாக நீங்கள் படிப்புக்கு எதுனா போடுறீங்களா, இல்லை வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடுக்கு என் ப்ராடக்டை கொண்டு போகிறேன், இல்லை நான் சில எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன் சார், இதை எழுதி நான் வெளிநாடு போகிறேன், இந்த GRE GMAT எக்ஸாம்லாம் எழுதி வெளியே போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முயற்சியுடையான் நிகழ்ச்சியடையான். ஸோ முயற்சியே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எடுக்கிற காரியம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு சின்ன தடங்களால் அப்படியே புஷ்ஷுன்னு உக்காந்துடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே என்ன அடி அடித்தாலும் எழுந்து ஓடுறவங்க தான் நம்ம மேஷ ராசியில் இருக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, திருமணத்துக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சரிங்களா? திருமணமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயே ஏதாவது பார்ட்னர் நீங்கள் தேடுறதா இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எதாவது லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றணும்னா அதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம், சரிங்களா? இது நல்லாயிருக்கு. இன்னொன்று, வேலையும் நல்லா இருக்கு. அதை விட சூப்பரான பிஸ்னஸ். சில பேருக்கு வந்து சார் எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது சார், ஆனால் கையில் பணம் வர மாட்டேன் சார், அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு சார். அதாவது முக்கியமாக இந்த நம்ம கொங்கு பெல்ட்லேருந்து வரவங்க இவங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புளெலாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தது அதான், சார் எல்லாம் பிஸ்னஸ் ஓடுது சார், ஃபுல் லோடு அனுப்பிச்சிட்டேன் சார், எல்லாம் கிரெடிட்டில் அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கு, பிஸ்னஸ் நடக்குது ஆனால் பணம் வர மாட்டேதுன்னா 15க்கு அப்புறம், மார்ச்
15க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. அது எல்லாமே திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து வீடு மாறிடுவார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் வந்து கும்பத்துள்ளே இருக்கு, சரிங்களா? நீங்க இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன்லாம் மீனத்துக்கு போயிடுவாங்க. அந்த டைம்லலாம் உங்களுக்கு திருப்பியும் பணம்லாம் திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று, யாராவது மேஷராசி உள்ளே யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன ஏதாவது ஒரு கேப் இருக்கு, இல்லை சார் ஒரு பீஸ்ஃபுல்னஸே இல்லை சார், ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு சார், ஒரு டயர்டாக இருக்குது சார், ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை சார்லாம் நினைப்பீங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மார்ச் 15க்கு அப்புறம்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் வரும், தூக்கம் வரும். மெயினாக என்ன அவஸ்தைப்பட்டு தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் யாராவது தூக்கம்லாம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் நான் பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டிருப்பீங்களா, அது எல்லாமே இந்த மார்ச் 15க்கு அப்புறம்லாம் உங்களுக்கு வந்து அது கம்மியாகிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. எதில் உஷாராக இருக்குன்னா உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க, சரிங்களா? ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஐட்டம்னா அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தில் இது பண்ணுங்கள், நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவில் குளம் போயிட்டு வருங்க, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எந்த கோவில் வழிபாடுனா, உக்ர தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த உக்ர தெய்வத்தை சாந்தமாக வழிபடுங்க. இதுதான் ட்ரிக்கு. அதாவது முருகரே வள்ளி தேவன்ட்டு சாந்தமாக வழிபடுங்க. துர்க்கை அம்மனியே முழு அலங்காரத்தை சாந்தமாக வழிபடுங்க. உங்கள் குலதெய்வமே வேலு சூளம்லாம் வச்சுருக்காங்க, உக்ர தெய்வம் தான், சரிங்களா? ஐயனாரே உக்ர தெய்வம் தான். ஆனால் அவரை வந்து சாந்தமாக வழிபடுங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் லைஃப்பில், நிறைய ரிசல்ட் வரும். அதான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இதிலெல்லாம் போய் இந்த டைமில் வேணுங்கன்னா இன்னும் நீங்கள் வேண்டுற விஷயங்கள் அதிகமாக வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டு, வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும், ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லி தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூ வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்னைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் தண்ணி எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி தேடி கேட்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர், குளம், ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.